ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாண்டிய சுஸ்தியில் வந்து என்ன நடக்க போகுது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சக்திவேல் வந்து நினச்ச காரியம் வந்து எப்படியா வந்து நிறைவேறன்றிருக்கா, எப்படியா வந்து அவங்க சொத்தை வந்து நம்ம கோமதிக்கும் நம்ம ராஜுக்கும் போயிருமோ என்னமோ பயந்துட்டு, பையனுக்கு கிடைக்காம போயிருமோன்னு பயந்துட்டு ஒரு வேலையை வந்து பார்த்து விட்டுட்ருக்காரு பயங்கரமாக. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியா வந்து குடும்பத்தை வந்து பிரிச்சிடணும், உட்கார்ந்து கொண்டு சேரவே இவங்களை விடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமா ராஜி போனதுலேருந்து பூராத்தையும் தோண்டி 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 ஒவ்வொரு விஷயமா தோண்டி கடைசியில் அவள் ஓடி போனாலும் நீ எங்ககிட்ட தானே வந்து ஒப்படைக்கணும், நீயா எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. என் பொண்ணு வாழ்க்கையில் நீ யார் தலையிட அப்படின்ற மாதிரி அவங்க மூத்தனன்னு சொல்லிடுறாரு. சொன்னோன்னு கோமதிக்கு பயங்கரமாக வந்து கோவம் வந்துடுச்சு, அழுக வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டாவது கல்யாணமே வந்து நான் தான் பண்ணி வச்சேன் அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியனுக்கு தெரிய வந்துடுச்சியா. அதனால் வந்து பாண்டியன் வந்து வீட்டில் வந்து சண்டை போட்டு வந்து போயிடுறாங்க. ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலில் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கதிரும் பாண்டியனும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்பா வந்து கூட்டு வந்த ராஜு இருந்துட்டு வந்து நான் வீட்டுக்கே போக மாட்டேன், நான் செத்து போயிருவேன் அப்படி சொன்னதுனால தான் அம்மா வந்து எனக்கும் ராஜு கல்யாணமே பண்ணியே வச்சாங்க. ஆனால் அதையே இவங்க புரிஞ்சுக்க மாட்டுறாங்க, இவங்க அவமானப்பட்டதே அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால தான். சரின்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட வந்து நம்ம அரசி வந்து சொல்கிறேன், நீ என்னதான் இருந்தாலும் நீ அப்பாட்ட வந்து சொல்லியிருக்கணுமா அந்த விஷயத்த அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் ராஜியும் கதிரும் கல்யாணம் முடிச்சு வந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தில்ல இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மீனா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ எப்படியா அந்த குடும்பத்தை வந்து பிரிக்கணுன்றக்காக நம்ம சக்திவேல் போட்ட பிளான் வந்து எப்படியா வந்து நிறைவேறிடுச்சு. ஸோ இனிமேல் அந்த குடும்பம் வந்து எப்படி ஒன்று சேராதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஓகே, போய்ட்டு தந்தபடி எப்படி மறக்காம சொல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.